மஞ்சள் கூடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வாங்கினேன். அதாவது 2 ஷார்ட்ஸ் வாங்கினேன். 250 அப்படின்னு சொல்லிட்டு ₹500க்கு 2 வாங்கினேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வரும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 மாதமாக நல்லா வரும் அப்படின்னு பார்த்தா 2 மாதம் கூட வரலங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி நல்லா கிழிஞ்சு போயிடுச்சு. ஸோ 2 ஷார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிட்டு பின்னாடி. சரி என்னடா இது இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய செல்லர் இருப்பாங்க. ஓகே, இப்போ நான் கூட நினச்சேன் அப்படின்னா திருப்பூர் போயிட்டு ஒரு 100 ஷார்ட்ஸ் எடுத்து வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் லிஸ்ட் பண்ணி நான் விற்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ₹60, ₹70, ₹100 ஷார்ட்ஸை கூட ஃப்ளிப்கார்ட், அமேசானில் போட்டு விற்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது சரி அதை எப்படி நம்பி நம்ம இனிமேல் அதை அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது? ஸோ அதனால் இந்த க்ளோத்திங் பிராண்ட்ஸுக்குனே தனியாக ஏதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கா, அதில் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அம்பானியோடைய பிராண்டான ஏஜியோ கிடச்சிச்சு. ஸோ இந்த ஏஜியோ பிராண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய ரிவ்யூ தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என் கைக்கு கிடச்சிட்டு. ஸோ இதுதான் அந்த ஷார்ட்ஸ். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸில் நான் ₹500க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இது ₹600 வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஏஜியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹250 வரைக்குமே உங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய்ட்டு ஏஜியோவில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் வந்து எல் சைஸ். ஓகேவா? இதோடைய ஹைட்டு வித்து எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ ஆனால் இந்த ஷார்ட்ஸோடைய ஹைட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து ரொம்ப சின்ன சைஸுங்க. எல்லுன்னு சொல்லியிருக்கான வழியாக ரொம்ப சின்ன சைஸு, ப்ளஸ் குவாலிட்டி சுத்தமாக கிடையாது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் நல்லாவே இருக்குது. ஏஜியோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இவங்க தான் செல்லரு. அதாவது ஏஜியோவே பார்த்திங்கன்னா அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி அவங்களே பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க. இப்போ ஏஜியோ ஸ்டோரில் போனீங்க, அதாவது ரிலையன்ஸ் ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதே இதை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோமுக்கு தேவையான டெக்கரேட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்ஸ், அப்புறம் மென்னுக்கு தேவையான ஷர்ட்ஸ், அப்புறம் லேடிஸ் தேவையான அவங்களுக்கான வியரிங், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சசரின்னு சொல்லிட்டு நிறையா ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா திக்காக நல்லாவே இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். ஸோ மேற்கொண்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் தான் மோஸ்ட்லி இந்த ஏஜியோவில் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஏஜியோ ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸில் தெரிவிங்க. பட் இருந்தாலும் இதில் ஒரு நெகட்டிவ் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணி ஒரு 3 நாளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெலிவரி டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 3 நாள் எக்ஸ்ட்ராவே ஆகிட்டு. ஸோ டெலிவரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தாங்க இருக்குது. ஸோ பட் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் போட்டிங்க அப்படின்னா உடனே அவங்க சொன்ன டைமுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவான். பட் இதில் டெலிவரி அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் டெலிவரி ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஜியோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தான் பொறுமையாக பார்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலான ஆல் இன் ஒன் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.